மனிதர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு என்னென்ன தேவை? நிரந்தர வருமானம், குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஒத்துழைப்பு, மனிதநேயம், பொழுதுபோக்கு, ரசனை, ஆரோக்கியம், மனப்பக்குவம், சேமிப்பு, கூட்டு முயற்சி, குழந்தைகள். கணவன் மனைவி எதிர்பார்ப்புகள். கணவன் மனைவி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயங்கள். கணவன் மனைவி வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே அனைவருக்கும் மகிழ்வாய் குடும்பம் நடத்த ஆசைதான். அது சிலருக்கு எளிதாகவும் அநேகருக்கு சிரமமாகவும் இருக்கிறது. குடும்ப மகிழ்ச்சிக்கு என்ன தேவை? கணவன் மனைவி எதிர்பார்ப்புகள் என்னென்ன? குழந்தைகளை தன்னம்பிக்கையுடன் எப்படி வளர்ப்பது? குடும்ப மகிழ்ச்சியில் உறவினர்களின் பங்கு என்ன? வரவு செலவை வரையறுப்பது எப்படி? தெரிந்து கொள்ள தொடர்ந்து காணுங்கள். கணவனிடம் மனைவி எதிர்பார்ப்பது என்ன? அன்பாக பிரியமாக இருக்க வேண்டும். மனது புண்படும்படி பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, சாப்பாட்டில் குறை சொல்லக்கூடாது, பலர் முன் திட்டக்கூடாது, எந்த இடத்திலும் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது, முக்கிய விழாக்களுக்கு சேர்ந்து போக வேண்டும், மனைவியிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும், சொல்வதை பொறுமையாக காது கொடுத்து கேட்க வேண்டும், மனைவியின் கருத்தை ஆதரிக்க வேண்டும், மதிக்க வேண்டும், வித்தியாசமாக ஏதாவது செய்தால் ரசிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். பணம் மட்டுமே குறிக்கோள் அல்ல. குழந்தை, குடும்பம் இவற்றிற்கும் உரிய முக்கியத்துவம் தந்து நடந்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு முறையாவது மனம் விட்டு பேச வேண்டும். மாதம் ஒரு முறையாவது வெளியில் அழைத்து செல்ல வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது சுற்றுலா செல்ல வேண்டும். பிள்ளைகளின் படிப்பை பற்றி அக்கறையுடன் கேட்க வேண்டும். ஒளிவு மறைவு கூடாது. மனைவியை நம்ப வேண்டும். முக்கியமானவற்றை மனைவியிடம் கூற வேண்டும். மனைவியிடம் அடுத்த பெண்ணை பாராட்டக்கூடாது. அடுத்தவர் மனைவி அழகாக இருக்கிறாள் என்று எண்ணாமல் தனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். தனக்கு இருக்கும் கஷ்டம் தன் மனைவிக்கும் இருக்கும் என்று எண்ண வேண்டும். உடல் நலமில்லாத போது உடனிருந்து கவனிக்க வேண்டும். சின்ன சின்ன தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். சிறு சிறு உதவிகள் செய்ய வேண்டும். குழந்தைகள் அசிங்கம் செய்துவிட்டால் இது உன் குழந்தை என்று ஒதுங்கக்கூடாது. அம்மாவிடம் காட்டும் பாசத்தை மனைவியிடமும் காட்ட வேண்டும். ஏனென்றால் மனம் சலிக்காமல் அம்மாவை விட அக்கா தங்கையை விட அதிகமாக கவனிக்கக்கூடியவள் மனைவி. நேரத்திற்கு சாப்பிட வர வேண்டும். சாப்பாடு வேண்டுமென்றால் முன்கூட்டியே சொல்ல வேண்டும். எங்கு சென்றாலும் மனைவியிடம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். சொன்ன நேரத்திற்கு வர வேண்டும். எப்போதும் வீட்டு நினைப்பு இருக்க வேண்டும். மனைவியின் பிறந்தநாள் தெரிந்திருக்க வேண்டும். மனைவியின் பிறந்தநாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும். மனைவிக்கு பிடித்தவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பொய், சூது, மது, மாது போன்ற தீய பழக்கங்கள் கணவருக்கு இருக்கக்கூடாது. மனைவி வீட்டாரை குறை சொல்லக்கூடாது. கைச்செலவுக்கு அடிக்கடி பணம் தர வேண்டும். மனைவியிடம் கணவன் எதிர்பார்ப்பது என்ன? பள்ளி, அலுவலக நேரம் தெரிந்து அதற்கு முன் உணவு தயாரிக்க வேண்டும். காலையில் கணவனுக்கு முன் மனைவி எழுந்து வீட்டு வேலைகளை செய்திருக்க வேண்டும். எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். நேரம் பாராது உபசரிக்க வேண்டும். மாமியாரை தாயாக மதிக்க வேண்டும். கணவன் வீட்டாரிடையே அனுசரித்து போக வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஆண்களை குறை சொல்லக்கூடாது. அதிகாரம் பண்ணக்கூடாது. குடும்ப ஒற்றுமைக்கு உழைக்க வேண்டும். அண்ணன் தம்பி பிரிப்பு கூடாது. கணவன் குறைகளை வெளியே சொல்லக்கூடாது. அன்பால் திருத்த வேண்டும். குறிப்பாக கணவனை சந்தேகப்படக்கூடாது. குடும்ப சிக்கல்களை வெளியே சொல்லக்கூடாது. பக்கத்து வீடுகளில் அரட்டை அடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வந்தவுடன் சாப்பிடும்போது சிக்கல்கள் குறித்து பேசக்கூடாது. கணவர் வழி உறவினர்களையும் நன்கு உபசரிக்க வேண்டும். இருப்பதில் திருப்தியடைய வேண்டும். குறிப்பாக அளவுக்கு மீறிய பேராசை கூடாது. குழந்தை படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கொடுக்கும் பணத்தில் சிக்கனமாக சீராக குடும்பம் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கணவரிடம் சொல்லாமல் கணவரின் சட்டை பையிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவைகளை முன்கூட்டியே சொல்ல வேண்டும். எதிர்கால திட்டங்களை சிந்திக்கும்போது ஒத்துழைக்க வேண்டும். தினமும் நடந்ததை இரவில் சொல்ல வேண்டும். தாய் வீட்டில் கணவரை குற்றம் சொன்னால் மறுத்து பேச வேண்டும். அடக்கம், பணிவு தேவை. கணவர் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் ஆடை அலங்காரம் செய்ய வேண்டும். குழந்தையை கண்டிக்கும்போது எதிர்வாதம் கூடாது. சுவையாக சமைத்து அன்புடன் பரிமாற வேண்டும்.
கணவர் வீட்டுக்கு வரும்போது நல்ல தோற்றம் இருக்கும்படி வீட்டை அழகாக வைத்து கொள்ள வேண்டும். பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். உரையாடலில் தெளிவாக பேசுவதுடன் பொருத்தமான முறையில் எடுத்துரைக்கும் விதமும் தெரிய வேண்டும். தேவையற்றதை வாங்கி பணமுடக்கம் செய்யக்கூடாது. உடம்பை ஸ்லிம்மாக வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்ப்பது எப்படி? தன்னம்பிக்கை என்பது மனித வாழ்க்கைக்கு ஒரு நெம்புகோல் போன்றது. அது இல்லையேல் வாழ்க்கை இல்லை. இதனை பெற்றோர் தம் குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டும். சுயமாக சிந்திக்க, சுயமாக செயல்பட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். படிப்பில் அதோடு கூட வீட்டு வேலைகளை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் போதிய பயிற்சி அளிக்க வேண்டும். குழந்தைகளை அச்சுறுத்தி அடித்து கண்டிக்கக்கூடாது. ஆனாலும் அதன் போக்கில் எதேச்சையாக விட்டுவிடவும் கூடாது. குழந்தைகளுக்கு அன்பு பால் ஊட்டி அரவணைத்து பெருமைப்படுத்த வேண்டும். நீ ராசா அல்லவா, ராசாத்தி அல்லவா என்கிற வாசகங்களை பெற்றோர் வாயிலிருந்து வர வேண்டும். மக்கு, மண்டு, மண்டூகம் இந்த போன்ற வாசங்களை மலையேற வேண்டும். பயம், கூச்சமின்றி உறுதியான நெஞ்சம், உண்மையான பேச்சு, உயர்வான பண்பு இவை குழந்தைகளுக்கு அமைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சிக்குரிய காரணங்கள் என்ன? பொதுவாக சில காரணங்களால் தான் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைகிறது. உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த காரணங்கள் என்பதை உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தனித்தனியாக கேட்டு கண்டுபிடியுங்கள். பின்னர் அவற்றை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். அடிக்கடி வரும் சண்டை சச்சரவுகளில் களைய அல்லது கடந்து போக முயற்சி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் குறை கூறும் பழக்கத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அவரவர் வாக்கை காப்பாற்ற தவறுதல். இதை முடிந்த அளவு வாக்கை காப்பாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். விரும்பியதை பெற இயலாமை, ஒருவரை ஒருவர் நம்பாமை, ஒருவர் மீது ஒருவர் அக்கறை காட்டுவதில்லை, உல்லாச பயணம் போக இயலாமை, ஒருவர் வேலையில் பிறர் உதவுவதில்லை, விருந்தினர் குறைவு, பொருள்களை ஆளுக்கு ஆள் இடம் மாற்றி வைத்தல், புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு இல்லை, விட்டு கொடுக்கும் பண்பு குறைவு, ஒருவர் மனம் புண்படியும்படியாக மற்றொருவர் பேசுதல், மகிழ்வான சூழ்நிலைகளை உருவாக்குவதல் குறைவு. இவற்றை களைந்தாலே உங்களது வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். உங்கள் பங்கு என்ன? உங்கள் குடும்பம் மகிழ்வாக இருக்க அல்லது அதில் மகிழ்ச்சியை குறைக்க தான் எந்த அளவு காரணம் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து இல்லாததை கொண்டு வர வேண்டும். அன்பாக பேச வேண்டும். பிறர் மீது அக்கறை காட்ட வேண்டும். வீட்டை அழகாக வைத்து கொள்ள வேண்டும். குறை கூறாமல் இருக்க வேண்டும். சொன்னதை செய்து கொடுப்பது, இன்முகத்துடன் இருப்பது, முன்மாதிரியாக நடந்து கொள்வது, பிறரை நம்புவது, ஒன்றாக பயணம் போக விரும்புவது, பணிவு, எதையும் எடுத்த உரிய இடத்தில் வைப்பது, பிறர் வேலைகளில் உதவுவது, பிறருக்கு விட்டு கொடுப்பது, பிறர் வருந்தும் போது ஆறுதல் கூறுவது, சுறுசுறுப்பு, சிறிய விஷயங்களை கூட பாராட்டுவது, புதிய முயற்சிகளை ஊக்குவிப்பது, நகைச்சுவையாக பேசுவது, அதிகமாக வேலை செய்ய விரும்புவது, செலவுகளை குறைக்க ஆலோசனை கூறுவது, நேரம் தவறாமை, தற்பெருமை, பேசாமல் இருப்பது, தெளிவாக பேசுவது, நேர்மையாக இருப்பது, பிறர் மனதை புண்படுத்தாமல் இருந்தால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். எதற்கும் யார் பொறுப்பு? நாம் அனைத்தும் நன்மை தீமைகளுக்கு நாமே பொறுப்பு. நம்முடைய அனைத்து நன்மை தீமைகளுக்கும் நாமே பொறுப்பு. அன்றாடம் அநேகம் பேரை சந்திக்கின்றோம், உதவி கேட்கின்றோம், ஆணையிடுகிறோம். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வெற்றி பெறுகிறோமோ? பல நேரங்களில் பகையும் பிரச்சனைகளுமே மிஞ்சுகின்றன. விளைவாக விரக்தியும், இரத்த அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, தீராத கவலை, அமைதியின்மை, மது, சிகரெட் பழக்கம், தூக்கமின்மை, ஒத்துப்போக இயலாமை, உணர்ச்சி வசப்படுதல், அஜீர்ணம். ஏன் இந்த நிலை? நாம் மகிழ்வாக இருக்க, நம்மால் பிறரும் மகிழ்ச்சி பெற, பிறர் நம்மை விரும்ப, பிறர் மத்தியில் நம் மதிப்பு உயர, பிறரிடம் நம் காரியங்களை சாதித்து கொள்ள 10 கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அன்பு செலுத்துங்கள், அக்கறை காட்டுங்கள், ஆர்வத்துடன் அதிகமாக செயல்பட விரும்புங்கள். இன்சொல் கூறி நான், எனது போன்ற வார்த்தைகளை தவிர்த்திடுங்கள். உணர்வுகளை மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் பழகவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஊக்கத்துடன் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள்.
எப்போதும் பேசுவதைக் கேட்டு பின்விளைவையே யோசித்து சரியான சைகை முகபாவத்துடன் தெளிவாக பேசுங்கள். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் பிறர் குறைகளை அலட்சியப்படுத்துங்கள். ஐங்குணமாகிய நகைச்சுவை, நேர்மை, சமயோசிதம், இன்முகம், விட்டு கொடுத்தல் ஆகியவற்றை கடைபிடிங்கள். ஒவ்வொருவரையும் வெவ்வேறு புது புது வழிகளில் கையாளுங்கள். ஓஹோ, இவர் இப்படித்தான் என்று பார்த்த மாத்திரத்தில் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். வாழ்க்கையில் நல்வழிகளை கடைபிடிப்போம், வெற்றியை எட்டி பிடிப்போம்.